We are discuss about metallurgy lesson la electrochemical principle of metallurgy. கவனிங்க. Similar to thermodynamic principles, electrochemical principles also find applications in metallurgical process. The reduction of oxides of active metals such as sodium, potassium by carbon is thermodynamically not feasible. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சோடியம் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ், இதெல்லாம் வந்து அல்கலி மெட்டல்ஸில் வருது. எஸ் பிளாக்கில் அல்கலி மெட்டல்ஸில் வருது. இது வந்து ஆக்டிவ் மெட்டல்னால் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபீஸிபிள், நிகழாது அப்படிங்கிறாங்க வெப்ப இயக்கவியலுக்கு. Such metals are extracted from their ores by using electrochemical methods. In this technique, the metal salt are taken in a fused form or in a solution form. The metal ion present can be reduced by treating it with some suitable reducing agent or by electrolysis. சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து reduced by treating in some suitable reducing agent இல்லைன்னா by electrolysis. இப்போ நம்ம வந்து electrolysis process கவனிங்க. Gibbs free energy change for the electrolysis process is given by the following expression. Del G naught equal to minus NF E naught அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ where N is the number of electrons involved in the reduction process, F is the Faraday and E naught is the electrode potential of the redox couple. இப்போ உங்களுக்கு ரிடாக்ஸ் கப்புள் அப்படின்னா ரிடாக்ஷன்னா என்னன்னு தெரியணும். ரிடாக்ஸ்னா ஆக்சிடேஷன் வித் ரிடக்ஷன். ஆக்சிடேஷனும் அந்த இதில் நடக்கணும், ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் இருக்கணும், ரிடக்ஷனும் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி உள்ளது தான் ரிடாக்ஸ் கப்புள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எஃப்னா ஃபேரடே, 1 ஃபேரடே ஈக்குவல் டு 95,496 கூலும். சரிங்களா? 1 எஃப் இஸ் ஈக்குவல் டு 95,496 கூலும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இருக்குது, பார்த்துங்க. இப்போ அந்த மாதிரி அடுத்து வந்து n வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ கவனிங்க, if E naught is the positive, then the delta G is the negative and the reduction is spontaneous and hence a redox reaction is planned in such a way that the EMF of the என்ன சார் அப்படின்னா electromotive force, சரிங்களா, of the net redox reaction is positive. When a more reactive metal is added to the solution containing the relatively less reactive metal ions, the more reactive metal will go into the solution. For example, கவனிங்க, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரிடாக்ஸ் கப்புள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டெல்டா ஜியோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கணும். அந்த டோட்டல், அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் தன்னிச்சையாக நிகழக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். இப்போ கவனிங்க, சியு எடுத்துங்க. காப்பர்லேருந்து சியு வந்து சியு ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சியு டு கிவ்ஸ் Cu2 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து இந்த சி வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிடையாது. நீங்கள் ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். LeO GeR இது ரெண்டும் தெரிஞ்சிங்கன்னா ஓகே உங்களுக்கு. அது என்ன சார் LeO அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். GeR அப்படின்னா என்னென்னா GeR அப்படின்னா என்னென்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். சரிங்களா? அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சொன்னோம்? ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன், அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் வந்து எந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் இல்லை, கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் இல்லை. இங்கே ஆனால் காப்பர் 2+ வருது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து இது ரெண்டும் வந்து ஆக்சிடேஷன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து ஏஜின்னு இருக்குது. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இது வந்து ரிடக்ஷன். அப்போ இந்த டோட்டல் ப்ராசஸ் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்.
அடுத்து பாருங்கள், இதுலேயும் காப்பர் 2+ இருக்குது, காப்பர் இருக்குது, இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ ரிடக்ஷன். ஜிங்க் இருக்குது, இங்கே ஜிங்க் 2+ன்னு இருக்குது, அப்போ இது வந்து என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதனால் இது வந்து ஆக்சிடேஷன். அப்போ இந்த டோட்டல் இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். சரிங்களா? In this method, electrolysis is carried out in an iron tank lined with carbon which act as the cathode. The carbon blocks immersed. Immersed முழுகி இருக்குன்னு அர்த்தம். கார்பன் பிளாக்ஸ் அப்படின்னா கரி, அந்த கார்பனுங்கிறதே கரி துண்டு தான். அந்த கரி துண்டுகள் தான் வந்து முழுகி இருக்கு எலக்ட்ரோலைட்டில், ஆக்டஸ் ஆனோடு. அந்த முழுகி இருக்கிற அந்த காப்பர் தண்டுகள் வந்து ஆக்டஸ் ஆனோடாக யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆனோடுனா என்னென்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போது கேத்தோடுனா ஆனோடுனா வந்து பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஆனோடு, கேத்தோடு இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் வச்சு ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து அதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பியூர் மெட்டல் டெபாசிட்டட் அட் கேத்தோடு அப்படின்னு அர்த்தம். கேத்தோடில் ஏன் சார் பியூர் மெட்டல் டெபாசிட் ஆகணும் அப்படின்னா, மெட்டல்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் நேச்சர், கேத்தோடு வந்து நெகட்டிவ் நேச்சரில் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த இதில் தான் வந்து கேத்தோடில் போய் மெட்டல்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகும், பியூர் மெட்டல். சரிங்களா? இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ஆனோடில் டெபாசிட் ஆகும். இப்போ இதில் கவனிங்க, இப்போ இந்த கார்பன் ராட்ஸ் வந்து ஆனோடாக யூஸ் ஆகுது. 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா obtained from the bauxite ore is mixed with molten cryolite and is taken in the electrolysis chamber. About 10% calcium chloride is also added to the solution. Here calcium chloride helps to lower the melting point of the mixture. The fused mixture is maintained to a temperature of above 1270 Kelvin. The chemical reactions involved in this process as follows. கவனிங்க, இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று வந்து கால்சியம் ஹெல்ப்ஸ் த லோவர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். அந்த மிக்சர் வந்து மிக்சரோட மெல்டிங் பாயிண்ட் லோவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் அயனைசேஷன் ஆஃப் அலுமினா கவனிங்க, Al2O3 தான் அலுமினா. அது அயனைசேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து அதோட ஆக்சிடேஷன் தெரியும் உங்களுக்கு, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதாவது அலுமினியம் வந்து ஆக்சிஜனோட இருக்குது, அதனால் எப்பவுமே அலுமினியம் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும் உங்களுக்கு. அதான் Al3+ தான் வரணும். 3O2-. இந்த 2- இந்த 3+லாம் எப்படி வருங்கிறதுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி உள்ள வீடியோலாம் பாருங்கள், பேசிக்ஸாக நிறையா சொல்லியிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் அட் கேத்தோடு கவனிங்க. இந்த அலுமினியம் ப்ளஸ் வந்து பியூர் மெட்டல், இப்போ சொன்னோம்ல அலுமினியம், அது வந்து டெபாசிட் ஆகிருக்கு பாருங்கள் கேத்தோடில். ஆனோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து தேவையில்லாது நம்மளுக்கு. இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். டைட்டிலில் பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படின்னா என்னென்னா பிரித்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அது அலுமினியம் வந்து நம்மளுக்கு பியூராக அங்கே கிடச்சிச்சு ப்ராடக்டில். சிங்ஸ் கார்பன் ஆக்டஸ் ஆனோட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஆல்சோ டேக் பிளேஸ் ஆன் இட். அங்கே அதில் வந்து கார்பன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதே கார்பனை வச்சு அதர் சைடு ப்ராடக்ட், அப்புறம் வந்து இந்த மெயினாக இந்த ரியாக்ஷன் கவனிங்க. இதில் வந்து 4 அலுமினியம் கிடச்சிருக்குங்க இல்லையா. த நெட் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ் டோட்டலான எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து refining process. Refining processல generally the metal extracted from the ores containing some impurities such as unreacted oxides, unreacted oxide ore, other metals, non-metals, etc. Removal of such impurities. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஓரில் இருக்கக்கூடிய, ஓர்னா என்னென்னா தாது. நான் அதுவும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. மினரல்னால் என்ன, ஓர்னா என்ன, அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டெஃபினேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஓருங்கிறது என்னென்னா ஒரு தாது, அதில் வந்து தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எதுன்னா அன்ரியாக்டட் ஆக்சைடு ஓர்ஸ், அதர் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், இது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸ். ரிமூவல் ஆஃப் சச் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஐசோலேட்டட் க்ரூட் மெட்டல் இஸ் கால்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ். இன் திஸ் செக்ஷன் லெட் அஸ் டிஸ்கஸ் சம் ஆஃப் த காமன் ரிஃபைனிங் மெத்தட்ஸ். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம காமனாக ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ் வச்சுருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஃபைனிங்னா என்ன சார் அப்படின்னா தூய்மையாக்கல் அப்படின்னு அர்த்தம், தூய்மை பண்ணுறது தான்.
எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ஓரளவு பியூரிஃபை பண்ண ஓவர்லேருந்து ஓரளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெட்டல்ஸை பியூராக கொண்டு வரும். இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் வந்து நம்ம ரிஃபைனிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா டிஸ்டிலேஷன், அடுத்து லிக்வேஷன், அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங், அப்புறம் வேப்பர் பேஸ் மெத்தடு, மாட் ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் நிக்கல், இந்த மாதிரி வான் ஆர்கல் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங் ஜிர்கோனியம், டைட்டானியம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவனிங்க, distillation. This method is employed for low boiling volatile metals like zinc. Boiling point zinc கவனிச்சிங்க 1180 Kelvin and mercury 630 Kelvin. In this method the impure metal is heated to evaporate and the vapors are condensed to get a pure metal. சரிங்களா, பியூர் மெட்டல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எம்ப்ளாய்டு லோ பாயிலிங் வாலடைல் மெட்டல்ஸ்னால் ஆவியாகக்கூடிய மெட்டல்ஸ் லோ பாயிலிங்லே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி லோ பாயிலிங்லேயே ஆவியாகக்கூடிய மெட்டல்ஸ் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஹீட்டட் எவாப்ரேட்டட், இம்ப்யூர் அந்த மாதிரி உள்ள மெட்டல்ஸ் எல்லாமே இம்ப்யூராக இருக்கும். இப்போ ஹீட் பண்ணோம்னா எவாப்ரேட் ஆகிடும். அது மூலயமா பியூர் மெட்டலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டிஸ்டிலேஷன். நெக்ஸ்ட் வந்து லிக்வேஷன். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிஸ் with high melting points from the metals have relatively low melting points such as tin. இந்த மாதிரி லோ மெல்டிங் பாயிண்டில் உள்ள இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதை வந்து அதே மாதிரி லிக்விட் பண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய மெட்டல் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். மீதி உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்லோப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹை மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கிற மெட்டல் வந்து நம்ம ஸ்லோப்லேயே வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து லிக்விடாகிட்டு போயிடும். அதுதான் வந்து லிக்விடாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளோஸ், பியூர் மெட்டல் ஃப்ளோஸ் டவுன் த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இதில் வந்து மெட்டல் வந்து லோ மெல்டிங் பாயிண்டில் இருக்கிற மெட்டல் வந்து மெட்டல் ஆகிட்டு ஃப்ளோஸ் டவுன் கொடுத்துருக்காங்க. இம்ப்யூரிட்டிஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்த்துங்க. இங்கே ரிவாப்ரேட்டிவ் ஃபர்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரிவாப்ரேட்டிவ் ஃபர்னஸ்னால் என்ன, எதிர் அனல் உலை. டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் ஆப்போசிட்டில் அந்த அனல் இருக்கிற மாதிரி வச்சு ஹீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் கவனிங்க. த க்ரூட் மெட்டல் இஸ் ரிஃபைன்ட் பை த எலக்ட்ராலிசிஸ். It is carried out in an electrolytic cell containing aqueous solution of the salts of the metal of interest. The rod of impure metal are used in the anode and thin strips of pure metal are used in cathode. இதில் வந்து ராடு யூஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னாலே ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 எலக்ட்ரோடு இருக்கும், ஆனோடு கேத்தோடுன்னு இருக்கும். அதில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும். அதில் அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது நம்ம ஓர் இருக்குங்க இல்லையா, அந்த ஓரில் இருக்கிற பியூர் மெட்டல் போயிட்டு டெபாசிட்டட் அட் கேத்தோட், இம்ப்யூர் மெட்டல் டெபாசிட்டட் அட் ஆனோட். இதுதான் வந்து டெபாசிட்னா அங்கே போய் படிஞ்சிடுறது. பியூர் மெட்டல் போயிட்டு கேத்தோடில் படிஞ்சிடும், இம்ப்யூர் மெட்டல் போயிட்டு ஆனோடில் படிஞ்சிடும். சரிங்களா, இப்போ இதில் வந்து இம்ப்யூர் மெட்டலை வந்து அவங்க ஆனோடாக எடுத்துக்கிறாங்க, பியூர் மெட்டலை வந்து கேத்தோடாக எடுத்துக்கிறாங்க. த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் dissolved from the anode pass into the solution while the same amount of metal ions from the solution will be deposited at cathode. During the electrolysis, the less electropositive impurities in an anode settle down at the bottom and are removed as anode mud. சரிங்களா, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஆனோட் மட்டாக, அதாவது ஆனோடில் போய் டெபாசிட் ஆகிடுறதுனால அதுக்கு பேர் ஆனோட் மட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதில் அந்த இதோட ஃபுல் பேராகிராஃபோட ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கேத்தோடில் வந்து பியூர் சில்வர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ். ஆனோடில் வந்து இம்ப்யூர் சில்வர் ராட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அசிடிஃபைடு அக்வஸ்னா கரைசல், சொல்யூஷன் சில்வர் நைட்ரேட் கரைசல் அதை எடுத்துக்கிறாங்க. அசிடிஃபைட்னா கொஞ்சம் அசிடிட்டியோடு இருக்குது, அந்த ஆசிட் நேச்சரில் இருக்கிறது. அப்போ அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக எடுத்துக்கிறாங்க. அது பேர் எலக்ட்ரோலைட்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் பார்த்துக்கோ.
நெக்ஸ்ட் வந்து when a current is passed when the electrodes following in the reaction take place. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியாக்ஷன் வித் ஆனோடில் பார்த்தீங்கன்னா இம்ப்யூர் மெட்டல் ஏஜ் ப்ளஸ் இந்த ஐ மைனஸ் இதெல்லாம் வந்து இம்ப்யூர்டு, நல்லா கவனிச்சிங்க. அடுத்து ரியாக்ஷன் வித் கேத்தோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான், சாரி அது ஐ மைனஸில் எலக்ட்ரான், அது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. அதே ஏஜ் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு சில்வராக கன்வெர்ட் ஆகிட்டு கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து during the electrolysis at the anode, the silver atoms lost electrons enter the solution. The positively charged silver cations migrate towards the cathode and get discharged by gaining electrons and deposited on the cathode. Other metals such as copper, zinc, etc. can also be refined by this process in a similar manner. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பை கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் இன் டெபாசிட் கேத்தோட, ஏற்கனவே சொன்னால் அந்த ஏஜி வந்து ஏஜி ப்ளஸ் வந்து ஏஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு டெபாசிட் ஆகுது கேத்தோட்டில். இதே மாதிரி சச் மெட்டல்ஸ் காப்பர், ஜிங்க் இதையும் கூட இந்த ரிஃபைன் ப்ராசஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க, இதே சிமிலர் மேனரில். நெக்ஸ்ட்டு வந்து zone refining கவனிங்க. Zone refining this method is based on the principles of fractional crystallization. Fractional crystallization process மூலியம் அதையும் வந்து அதுக்கு அதோட பிரின்சிபல்ஸ் இதில் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறாங்க. கவனிங்க, அது என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் crystallization அந்த மெத்தட் மாதிரியே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. when an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer in the molten region. Example, impurities are more soluble in the melt than the solid state metal. In this process, the impure metal is taken in the form of rod. One end of the rod is heated using the mobile induction heater, which results in melting of the metal on that portion of the rod. When the heater is slowly moved in the other end of the pure metal crystallize, while the impurities will move an adjacent molten zone formed due to the movement of the heater. As the heater moves further away, the molten zone containing impurities also moves along with it. The process is repeated several times by moving a heater in the same direction again and again to achieve the desired purity level. This process is carried out by the inert gas atmosphere to prevent the oxidation of metal. Elements such as germanium, silicon, gallium that are used semiconductor are refined using this process. கவனிங்க, இதெல்லாம் செமிகண்டக்டர் அப்படின்னா பகுதியளவு மின்சாரத்தை கடத்தக்கூடியது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராடு வச்சுக்கிட்டு அது என்ன ராடு சார் அப்படின்னா ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர், அது மூலயமா மெட்டல் நமக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெட்டல் ராட் போர்ஷனில் ஹீட்டரை வச்சு ஸ்லோலி மூடு டு த அதர் எண்ட் ஆஃப் த பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ். அந்த கிறிஸ்டலைஸில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த ஹீட்டரை யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது ஸ்லோலி ரொம்ப அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது. சரிங்களா? அது செவரல் டைம் அதிகமாக யூஸ் பண்ணி எல்லா இம்ப்யூரிட்டிஸும் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து ஜெர்மனியம், சிலிக்கான் இது மாதிரியான செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஜோன் ரிஃபைனிங் பண்ணுறாங்க. சரிங்களா? அதை நல்லா கவனிச்சிங்க. இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரியும்னா அப்படின்னா, ஜோன் ரிஃபைனிங் மூலயமா பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எதுனா ஜெர்மனியம், சிலிக்கான், கேலியம் இந்த மாதிரியான செமிகண்டக்டர்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து வேப்பர் பேஸ் மெத்தட். சரிங்களா? அதில் வந்து மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் கொடுத்துருக்குறாங்க. In this method, the metal is treated with a suitable reagent which can form the volatile compound with the metal. Then the volatile compound is decomposed to give the pure metal. We can understand this method by the considering the following process. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, volatile compound அப்படின்னா ஆவியாகக்கூடிய காம்பவுண்ட், அதை வந்து டீகம்போஸ் டு கிவ்
பியூர் மெட்டல், அது டீகம்போஸ் ஆகிட்டு பியூர் மெட்டல் கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட் கன்சிடரிங் த ஃபாலோயிங் ப்ராசஸ். டீகம்போஸ் ஆகிறதுனா என்னென்னா சிதைவடைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். த இம்பியூர் நிக்கல் இஸ் ஹீட்டட் இன் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஸ்ட்ரீம்னா நீராவி. இப்போது ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அட் அரவுண்டு 350 கெல்வின். The nickel react with this carbon monoxide to form a highly volatile nickel. ஆவியாகக்கூடிய நிக்கல் டெட்ராகார்பனைல். The solid impurities are left behind. இப்போ நிக்கல் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க டு கிவ் நிக்கல், அதாவது டெட்ராகார்பனைல் நிக்கலுங்கிற அந்த கேஸஸ் ஸ்டேட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. சரிங்களா? அடுத்து வந்து ஆன் ஹீட்டிங் த நிக்கல் டெட்ராகார்பனைல் around 460 Kelvin, the complex decompose to give pure metal. சரிங்களா? இதை வந்து டீகம்போஸ் பண்ணுறாங்க. டெட்ராகார்பனைல் நிக்கலை வந்து டீகம்போஸ் பண்ணால் நிக்கல் பியூர் ஸ்டேட்டில் கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து எவாபரேட் ஆகிடுது. அடுத்து வந்து வான் ஆர்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் டைட்டானியம். இந்த வான் ஆர்கல் மெத்தடில் எது ரிஃபைனிங் பண்ணுறாங்கன்னா ஜிர்கோனியமும் டைட்டானியம். நல்லா பார்த்துங்க. திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த thermal decomposition of metal compounds which lead to formation of pure metals. Titanium and zirconium can be purified using this method. For example, the impure titanium metal is heated in an evacuated vessel with iodine at a temperature of 550 Kelvin to form the volatile titanium tetraiodide. அதாவது டைட்டானியம் டெட்ராயோடைட் இருக்குது பார்த்தீங்களா, TiO4 டைட்டானியம் டெட்ராயோடைட். அது மாதிரியான இது வேலட்டைல் டைட்டானியம். இது வந்து வேலட்டைல் அப்படின்னா ஆவியாகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன அப்படின்னா தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா வெப்பத்தை யூஸ் பண்ணி சிதைக்கிறது. சரிங்களா? த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட், த டு நாட் ரியாக்ட் வித் அயோடின். அயோடின் கூட ரியாக்ட் ஆகாமல் வெளியில் போய்டும் அப்படிங்கிறாங்க இம்ப்யூரிட்டிஸ். இப்போ ரியாக்ட் ஆகிற இந்த டைட்டானியம் டெட்ராகுளோரைடு, அதாவது டெட்ரா அயோடைட், டைட்டானியம் டெட்ராயோடைடு வேப்பராக நம்ம எடுத்துக்கிறோம். அதை திரும்ப தெர்மல் டீகம்போசிஷன் பண்ணி என்ன கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா டைட்டானியம் சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 550 கெல்வினில் ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1800 கெல்வினில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதில் தான் வந்து டைட்டானியம் ஃபஸ்ட்டு வந்து டைட்டானியம் வந்து அயர்ன் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு டைட்டானியம் டெட்ராயோடைடு கிடைக்குது. அந்த டைட்டானியம் டெட்ராயோட திரும்ப தெர்மல் ஹீட் பண்ணி வேப்பராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ டைட்டானியம் சாலிட் நேச்சர்லேயும் அந்த அயோடைடு வந்து சாலிட் நேச்சர்லேயே இம்ப்யூரிட்டிஸாகவும் போயிடுது. சரிங்களா? அப்போ பியூர் டைட்டானியம் நம்ம ரெடி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.